அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி சண்டே. ஐபிஎல் 2020 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச் வெளியே நடந்துட்டு இருக்கு. மும்பை ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து சென்னை விளையாடணும். ஹோப் சென்னை வின்ஸ் டுடே. ஸோ எத்தனை பேர் ஐபிஎல் 2020க்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 322ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இ-காமர்ஸ் ஜெயண்ட் அமேசான் வந்து செப்டம்பர் 22 அன்றைக்கி ஒரு லான்ச் இவெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேருக்கு வந்து இன்விடேஷன் அனுப்புனதாக தெரிய வந்திருக்கு. இந்த இன்விடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. போன வருஷமும் இந்த டைம் வந்து அமேசான் வந்து நிறைய TWS ஈகோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூகுளும் வந்து சில ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுனால அமேசானும் வந்து அது ரிலேட்டடான ஏதாவது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த இன்விடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த லான்ச் இவெண்ட்ல அமேசான் வந்து புது ஃபயர் ஸ்டிக் இல்லைன்னா அமேசானுடைய ஈகோ வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் செப்டம்பர் 24 அன்னைக்கு இந்த லான்ச் இவெண்ட்ல என்ன புது ப்ராடக்ட்ஸ் இவங்க கொண்டு வராங்கன்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குளோபலாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது இந்தியாவில் லான்ச் ஆகும். PUBG Mobile அதுக்கப்புறம் PUBG Mobile லைட் வந்து ரீசெண்டாக டிஜிட்டல் ஸ்ட்ரைக் இதில் வந்து நிறைய ஆப்ஸ் பேன் பண்ணும்போது இந்த ஆப்ஸையும் வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து நிறைய சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இல்லைனா கொரியன் வெர்ஷனில் நிறைய பேர் விளையாடிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த ஆப் வந்து பெர்மனெண்ட்டாக இந்தியாவுக்கு கம்பேக் பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே PUBG கார்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சன் கேம்ஸோட வந்து எல்லா டைப்பையும் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஜியோவோட வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெவென்யூ பேசிஸில் நடந்துட்டு இருக்கதா தெரியுது. PUBG வந்து இந்தியாவில் வந்தால் ஜியோக்கு எவ்வளோ ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கதா தெரியுது. அதே சமயத்தில் லோக்கலைசேஷன், அதாவது வந்து இந்தியாவில் இவங்க வந்து இதை லான்ச் பண்ணும்போது வந்து இது கம்ப்ளீட்டாக இந்தியன் ஆப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கதா தெரிய வருது. ஸோ ஒருவேளை இந்த டிஸ்கஷன் சக்ஸஸ்ஃபுல்லானால் ஜியோ வழியாக இந்தியாவில் மறுபடியும் PUBG வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ PUBG இஸ் பேக் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க, எத்தனை பேர் டிசப்பாயிண்டடாக இருக்கீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டிக்டாக் அண்ட் விசாட் ரொம்பவே பாப்புலரான சைனீஸ் ஆப். இந்த ரெண்டு ஆப்பும் வந்து யூஎஸில் செப்டம்பர் 20, அதாவது இன்னைக்கு வந்து பேன் பண்ண போகிறதா வந்து நேற்றே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து விசாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இதோட சர்வீசஸ் வந்து இன்னையோட வந்து இவங்க பேன் பண்ணிடலாம் அப்படின்னு தெரியுது. பட் டிக்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெக் கொலாபரேஷன் வந்து ஆராக்கிளோட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னும் முடியல, பட் கொலாபரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் வந்து டிக்டாக் அவங்களுடைய சர்வீசஸ் வந்து 12th, அதாவது நவம்பர் 12 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டதாக தெரிய வந்திருக்கு. இதனால் வந்து யூஎஸில் இன்னைக்கு டிக்டாக் பேன் ஆகாது. இவங்களுடைய பேன் எப்போ அப்படிங்கிறது வந்து நவம்பர் 12க்கு மேலே தான் இவங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ டிக்டாக்குடைய நார்மல் சர்வீசஸ் யூஎஸில் நவம்பர் 12 வரைக்கும் இருக்கும். OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 80 இது அக்டோபர் 14 அன்றைக்கி லான்ச் ஆகும். நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ OnePlusே அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இட்ஸ் டீ டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது டீ வந்து லான்ச் ஆக போகுதுன்னு. அது மட்டும் இல்லை, அமேசானில் இதுக்கான ஒரு லேண்டிங் பேஜ் போட்டு வந்து கமிங் சூன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ OnePlus 80 இந்தியாவில் அக்டோபர் 14 அன்றைக்கி லான்ச் ஆகும். ஏற்கனவே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தது தான் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ Snapdragon 865 இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே. இது 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட OnePlus 80 இந்தியாவில் லான்ச் ஆகுது. சாம்சங் கூடிய விரைவில் இந்தியாவில் ஒரு புது கேமரா சென்ட்ரிக் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. இந்த சீரிஸுடைய பேர் வந்து F சீரிஸ் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ சாம்சங்கே இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் #Galaxy F அப்படிங்கிற மாதிரி ஒன்று டேக் போட்டிருக்காங்க. கூடவே வந்து #full on அப்படிங்கிற ஒரு டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதனால கூடிய விரைவில் இந்த மாதம் கடைசி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம சாம்சங்குடைய F சீரிஸ் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே பார்த்தோம்னா சாம்சங்குடைய F சீரிஸில் வந்து சாம்சங் கேலக்ஸி F41 ஸ்மார்ட் ஃபோன் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட சிப் செட் வந்து Exynos 9611 இவங்க கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமராவோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகா பிக்சல் AMOLED பேனல தான் இவங்க லான்ச் பண்ண போறாங்க. 6000 mAh பேட்டரி, ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஓவராலா இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சாம்சங் கேலக்ஸி M31 மாதிரியே இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் கேலக்ஸி M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரால லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ட்ரிபிள் கேமரால அதே அவுட்லுக்கோட கொஞ்சம் அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் கேலக்ஸி F சீரிஸில் லான்ச் ஆக போகிற முதல்
ஸ்மார்ட் ஃபோனே ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு புது அப்டேட் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமைசேஷன் ஃபீச்சர். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் ஃபீச்சரில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்க போகிறாங்க. வால்பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது வரைக்கும் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாக வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேட்டா வெர்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது வாட்ஸ்அப்புடைய 2.20.200.11 இந்த அப்டேட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா இந்த ஃபீச்சர் இப்போ உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். இல்லைனா கூடிய விரைவில் இந்த அப்டேட் வரும். ஸோ இந்த அப்டேட் மூலிமா இனிமேல் வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான வால்பேப்பர் எல்லாருமே செட் பண்ணிக்கலாம். ஒப்போவுடைய Reno 4 Proவில் வந்து எம்எஸ் டோனி எடிஷன் வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இதோட லான்ச் டேட், ப்ரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 24 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 720G குவாட் கேமரா, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED பேனல், 90 Hz refresh rate, 4000 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இது ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,990க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எம்எஸ் டோனி எடிஷன் இந்தியாவில் ஒப்போடைய Reno 4 Pro வந்து உங்களுக்கு 34,990க்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க எம்எஸ் டோனி எடிஷனுக்காக? ரியல்மி வந்து புது சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஏற்கனவே வந்து நிறைய சீரீஸ் இருக்குதா, இப்போ வந்து புதுசாக Q சீரீஸில் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து மாடல் நம்பர்ஸோட வந்து 10R சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX 2117, அதுக்கப்புறம் RMX 2173. இந்த மாடல் நம்பரோட இங்கே லிஸ்டிங் ஆனதுனால சில ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் லான்ச் ஆகலாம். இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. மற்றபடி இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா 48 மெகாபிக்சல் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சில இமேஜஸ் ரிவீல் ஆனதில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் அவுட்லுக் எல்லாமே பார்க்கும்போது வந்து இது ரியல்மியுடைய X7 மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் ரியல்மி X7 தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி ரியல்மி Q சீரீஸ்ற பேரில் இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்களா, இல்லைனா குளோபலில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களான்னு. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக கூடிய விரைவில் லான்ச் ஆகுது ரியல்மியுடைய Q சீரீஸ். ஷாமி அடுத்ததாக 108 மெகா பிக்சலில் ஒரு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இது ஷாமி வந்து ரெட்மி பிராண்டு கீழே லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரீசெண்டாக இதோட மாடல் நம்பர் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. அங்கே வந்து இது 108 மெகா பிக்சலில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M207J170. இந்த மாடல் நம்பரோட இதோட கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாகின். இந்த கோட் நேமோட லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ மாடல் நம்பர் அண்ட் கோட் நேம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ரெட்மி வந்து அடுத்ததாக லான்ச் பண்ண போகிற ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன். அதாவது ரெட்மியுடைய Note 10 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். பிரைமரி சென்சார் 108 மெகா பிக்சலில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. இன்னும் சொல்ல போனால் வந்து இது ரெட்மியுடைய Note 10 ப்ரோவாக இருக்கலாம், இல்லை ரெட்மியுடைய Note 10 ப்ரோ மேக்ஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் எதில் 108 மெகா பிக்சல் கொடுத்து இவங்க அசத்துறாங்கன்னு. ஷாமியுடைய Redmi Note 9, Note 9 Pro Max இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து ஸ்டேபிள் அப்டேட் ஆஃப் MIUI 12 வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ மாதிரி வந்து பேட்ச் வைஸாக தான் இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் இது Android 10 பேஸில் தான் உங்களுக்கு MIUI 12 வருது. Android 11 வந்து இப்போ வந்து அவங்க ரோல் அவுட் பண்ணல. ஸோ இந்த MIUI 12 அப்டேட் வந்து உங்களுடைய செட்டிங்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ப்ரைவசி ஃபீச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷாமியுடைய Redmi Note 9 யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. POCO X3 September 22 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக லான்ச் ஆனதுலேருந்து சில சேஞ்சஸோட தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். அதாவது வந்து இது 6000 mAh பேட்டரி, NFC சப்போர்ட் இல்லாமல் தான் வரும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனலில் தான் இது ஃபர்ஸ்ட்டு நான் ரிவீல் பண்ணியிருந்தேன். இப்போ அஃபிஷியலாக ஷாமியே, அதாவது போக்கோவே அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு டீசர் மூலயமா. POCO X3 வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரியோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் சிப்செட், அதாவது Snapdragon 732Gல கொடுக்குறாங்க. ஏற்கனவே POCO X2லேருந்து சில அப்கிரேட்ஸ் பண்ணி இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு POCO X2 மாதிரியே தான் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன எக்ஸைட்டிங்காக POCO அவங்களுடைய X3ல கொடுக்குறாங்க, என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்கன்னு.
அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் கேலக்ஸி F41 இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டட் வெர்ஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் கேலக்ஸி F41 ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டட் வெர்ஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical chennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராமன் ராகேஷ். கங்க்ராச்சுலேஷன் ராமன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.